நம்ம வீட்டு கழிவுநீர் வெளிய போறதுக்காக நம்ம அவுட்லெட் ஓஸ் போட்டிருப்போம். அதில டம்மி போடாத விட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்க. வணக்கம் மக்களே! நான் உங்கள் அஜித். எடப்பாடி ஏரி ரோட்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. எங்க மண்டபத்துக்குள்ள ஒரு பாம்ப பார்த்துருக்கோம். அது பைப்புக்குள்ள தான் பூந்தது. அது 2 நாளா இங்கேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்க போய் பார்த்தோம். இவங்க மண்டபத்தில கழிவுநீர் போறதுக்காக சாக்கடை கால்வாய்க்கு வெளிய வந்து இந்த பைப்பு போட்டிருக்காங்க. உள்ளேருந்து வெளிய போகக்கூடிய தண்ணீர் வந்து அந்த சாக்கடையில போய் சேர்றதுக்கோசரம் இந்த பைப் போட்டிருக்காங்க. சாக்கடை வழியா இந்த பாம்பு உள்ள பூந்து வெளிய போக தெரியாத உள்ளேயே மாட்டிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு வழியா அடைச்சு தண்ணி விட்டா தான் இந்த பாம்ப புடிக்க முடியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு சாக்க வச்சு அந்த பாத்ரூம் அவுட்லெட் ஓஸ வந்து அடைச்சுட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சோம். ஒரு 2 குடம் தண்ணி விட்டதுக்கப்புறம் உள்ள இருந்து ஒரு செக்குடு கில்பேக் அதாவது தண்ணீர் பாம்பு வெளிய வந்தது. இந்த பாம்புனால மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. இந்த பாம்பு விஷம் இல்லாத பாம்பு. இருந்தாலும் பாம்புகள்னால மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. பாம்ப மிதிக்காதவர்களும் எந்த பாம்பும் ஒருத்தர தேடி கடிக்காது. அதனால தயவுசெய்து இந்த மாரி பாம்புகள பார்த்தா அடிக்காதீங்க. உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ, இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு போயிருவாங்க.